கட்சி ரீதியாகவும் இங்கு மோடி அவர்களுக்கும் பாஜகவிற்கும் ஒரு எதிர்ப்பு நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. அதை எப்படி சரியாக்குவது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. அதற்காக திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும், அல்லது திமுக அரசை ஏதாவது வீழ்த்துவதற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்காங்க. நீங்க ஒரு ஊழல் நடந்தது என்று சொன்னால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டாஸ்மாகிலோ அல்லது வேறு எங்கு நடந்திருந்தாலும் சரி. ஆனால் இவர்கள் சொல்லும் இந்த டாஸ்மாக் ஊழல் என்று சொன்னால், இன்றைக்கு 41 வழக்குகள் அந்த டாஸ்மாகில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் அந்த சென்ட்ரல் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இடியால் 41 வழக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 41 வழக்கும் எப்படி பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால், மாநில அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்டது. அதுல இன்னொரு குறிப்பா சொல்ல போனா 36 வழக்குகள் கடந்த அதிமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்டது. 5 வழக்குகள் தான் இப்பொழுது திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டது. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 41 வழக்கையும் எடுத்து திமுக அரசு தான் எல்லாவற்றையும் செய்தது போல ஒரு ஒரு பூதாகரமாக ஆக்கி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, முதல் நாள் சொல்கிறார் தமிழக பாஜக முதல் நாள் சொல்கிறார் 1000 கோடி டாஸ்மாகில் ஊழல் என்று சொல்கிறார். அடுத்த நாள் இடி ரைடு போயிட்டு அதே 1000 கோடியை சொல்கிறது. இங்கு இடியை வழிநடத்துவது யார் என்ற கேள்வியும் நமக்கு இருக்கு.